புரிந்து chapter 8, கொள்ளுங்க. verse உலகத்தில் 32. You shall இருக்கக்கூடியவர்கள் know the கொடுக்கக்கூடிய truth, டெலிவரன்ஸ் and the எப்படி இருக்கு truth shall தெரியுங்களா? make you free. நீங்க வேணா டிவில ஏதாவது விளம்பரம் பாருங்க. கணவன் மனைவி பிரச்சனையா, குழந்தை இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, வருமானம் வரவில்லையா, எப்பொழுதுமே பொருளாதார பிரச்சனையா, அப்படியே அவங்க சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். ஒன்னா வாஸ்து, அல்லது ஏதோ ஒரு கல்லு, அல்லது ஏதோ ஒரு மாலை, ஏதோ ஒண்ணு. இத வச்சா எல்லாம் மாறும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை எதனால வந்துச்சு, அதை மாற்றிக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய, ஏதும் தேவையில்லை, நீயாவே இரு. ஆனா இந்த கல்லு போதும், இந்த பிரேயர் போதும், இந்த உபவாசம் போதும், நீ என்கிட்ட வா, அந்த கையை வைக்கிறேன் பாத்தீங்கன்னா அது போதும், நான் ஊதி தள்ளி விட்டேன்னா முடிஞ்சிச்சு, உனக்கு டெலிவரன்ஸ், அவ்வளவுதான். இனிமேல் உனக்கு கடன் பிரச்சனை கிடையாது. நோ, அப்படி பைபிள் வசனம் எந்த ஒரு இடத்திலையும் நமக்கு சொல்லவில்லை. நீதிமொழிகள் புத்தகம் முழுவதுமாக வாசியுங்கள். நம்மளுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்கு அங்கு நீங்க சில டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் நீங்க எடுத்து ஆகணும் என்று வசனம் சொல்லுது. அந்த ஒழுக்க விதிகள்